இன்னைக்கு தெரிஞ்ச வாங்கல உங்க பேரெல்லாம் ஜீவ் புஸ்தகத்துல இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனே அவர் நான் சாரி பிரைஸ் தி லார்ட். அப்பா நான் எப்படியாச்சும் நம்ம பரலோகத்துக்குள்ள வந்தாச்சு. இவங்களெல்லாம் பார்த்தா தேட மாதிரி தெரியல. நமக்கு சீட்டு கன்ஃபார்ம் தான். வேற நீ பைபிள் படிச்சியா தள்ளு, நீ ப்ரேயர் பண்ணியா தள்ளு, நீ ஆராதனை செய்வியா தள்ளு. ஐயோ இவடா நீ மெசேஜ் கேட்பியா, மெசேஜில் தூங்கிட்டு தான் இருப்ப தள்ளு. நீ ஃபெலோஷிப் போயிருக்கியா, நானாவது 10 ஃபெலோஷிப் போயிருக்கேன் தள்ளு தள்ளு. பேரு உப்பு உபவாசம். உன் பேர் இங்க இல்ல. எப்படி இருக்கும்? நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்க சொன்னீங்க, அதனாலதான் அப்படி சொன்னேன். என் பேரு உபவாசம் மணி. இங்க உப்பு சாரமற்று போச்சு. உன் பேர் இங்க இல்ல. என் பேர் இல்லையா? நான் ஆண்டவருக்காக அவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கேன், அவ்வளோ உபவாசம் எடுத்திருக்கேன். எப்படி என் பேர் இல்லாம போகும்? உபவாசம் இல்லை. நீ மனுஷ பாதைக்கு ஜெபம் பண்ண, உன்னால உள்ள போக முடியாது. உள்ள போக முடியாதுன்னா இப்ப நான் போவேன். அம்மாப்பா உப்பு உபவாசம். அங்க என்ன சட்டியில உப்பு இல்லையாமாவா? அடுத்தது வாங்க. உங்க பேர் என்ன? என் பேர் நல்லமுத்து. ஊருக்கு நல்லது பண்ணியிருக்கேன். ஆண்டவருக்கு நிறைய கணக்கு கொடுத்துருக்கேன். ஆண்டவரே, திருட்டாண்டவரே, எல்லாம் திருட்டுக்கணும். நீங்க வச்சு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தீங்க. அது ஊர்ல எல்லாத்திட்டையும் லஞ்சம் வாங்கிட்டு அதுல தசமாகவும் காணிக்கை கொடுத்துருக்கு. இதுல பெருமையாவே பேசுறேன். இதெல்லாம் உள்ள விட்டுறாருங்க. ஓ பில்டப்பா. ஏய் காபிரியல் இரு, இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன். இதாம்மா பேர சொல்லு. என் பேரு ஜெபராணி. நிறைய ஜெபம் பண்ணுவேன். வாரம் தவறாம சர்ச்சுக்கு கூட போவேன். அந்நிய பாஷை கூட பேசுவேன். ஆண்டவரே, சர்ச்சில் அந்நிய பாஷை, கொலாடியில வேற பாஷை, இதெல்லாம் ஒன்றே விட்டுறாதீங்க. பரலோகமே 2000. என் பேர் இல்லையா? சரி, என் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல. நான் எது வீட்டுக்காரு அம்பஜம் அவ பேர் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இப்பதான் நிம்மதியா இருக்கு. என் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல. அவன் பேர் இல்லைல்ல. நாடகத்துக்கு வாடி வாயை பிடிக்கிறேன். அடுத்தது வாங்க. உங்க பேர் என்ன? பேர் இருக்கு. நீங்க ஜீவபுஸ்தகம் நீங்க ஊழியில உண்மையா வந்தீங்க. மொத்தமும் ஊழியக்காரவங்கள ஆண்டவர் ராஜ்யத்துல பிரவேசிக்க போகிறாரு. நீங்க உள்ள போகணும். அடுத்தது வாங்க. உங்க பேர் என்ன? என் பேரு பிளஸிங். உங்க பேர் ஜீவ புஸ்தகம் கேட்கப்பட்டிருக்கு. என்ன சொல்றீங்க? நான் ஒரு பாவமே பண்ணதில்லையே. கொஞ்சம் ஓரமா வெயிட்டிங் லிஸ்ட்ல இல்ல. நீ என்ன பாவம் பண்ண நீ உனக்கே தெரியும். உங்க பேர் என்ன? ஐயா, என் பேரு சாருங்கய்யா. உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இல்ல. அப்படின்னா என்ன? அந்த டிவில கூட பார்த்தேனே. பிளஸி அம்மா வீட்ல கூட நான் பார்த்தேனே. அம்மா ஒரு நாள் கூட ஏசப்பா பத்தி என்கிட்ட சொன்னதே இல்லையே. இவங்க தான் பிளஸி அம்மா. இவ்வளோ நாள் உங்க வீட்ல வேலை செஞ்சேனே, ஒரு நாள் கூட ஏசப்பா பத்தி நீங்க என்கிட்ட சொன்னதே இல்லையே. நீங்க சொல்லியிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. மன்னிச்சிருச்சாரு. உங்க பேர் என்ன? என்னோட பேர் பிரியா. நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்? என்ன நடக்குது? ஏன் பெஸ்ஸி இங்க என்ன பண்ற நீ? அதை நான் சொல்றேன். இவங்க பேச வேண்டிய காலத்துல பேசல. இப்ப நினைச்சாலும் பேச முடியாது.
மசி அறுவடை காலத்தில் மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வராது. நீங்க ரட்சிக்கப்படாதனால உள்ள போக முடியாது. இயேசுவா பிளஸி நீ கிறிஸ்டியன் தானே? இயேசுவை பத்தியே ஒரு வாட்டி கூட என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீ சொல்லியிருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்காதுல்ல. ப்ளீஸ் அவளை விட்டுருங்க. ப்ளீஸ் அவளை விட்டுருங்க. என்னை விட சொல்ல ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் ஆண்டவரை பத்தி அவகிட்ட சொல்லாம போயிட்டேன். நான் சொல்லியிருந்தா அவ பரலோகம் வந்திருப்பா. ப்ளீஸ் அவளை விட்டுருங்க. இப்போ யோசிச்சு நீ பிரயோஜனம் இல்லை. நீ ஆண்டவரை பற்றி இந்த ஆத்மாக்களுக்கு சொல்லாதான் காரணம். இப்போ நீ ரட்சிக்கப்படாதனால உள்ள போக முடியாது. நான் பண்ணதை நீங்க பண்ணிடாதீங்க. சுவிசேஷம் நம்ம விழுந்த கடமை. அதை நம்ம தெரிவிக்கலைன்னா நமக்கு ஐயோ. ஆண்டவர் பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுங்க. உங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடுங்க. உங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாரும் கிட்ட சொல்லிடுங்க.